ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைசா வட்டிக்கும் சதவிகித வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதாவது ருப்பி இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது வெளியெலாம் போய் நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குகிறோம் அப்படின்னா 1 ரூபா வட்டி, 1.5 ரூபா வட்டி, 2 ரூபா வட்டி, இந்த மாதிரி அமௌண்ட்டில் வந்து சொல்லுவாங்க, பைசாவில் வந்து சொல்லுவாங்க. இல்லைனா 60 பைசா வட்டி, 80 பைசா வட்டி, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வட்டியை வந்து நம்ம எப்படி சதவிகிதமாக மாற்றுறது, பர்சன்டேஜாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இரண்டாவதாக, இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜில் சொல்லும்போது அது எப்படி நம்ம பைசா வட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் இரண்டாவதாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பைசா வட்டியில் 1 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி பேங்க் மூலமாக நீங்கள் பர்சன்டேஜ் வட்டியில் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற தகவலும் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நாள் வட்டி, மாதம் வட்டி, ஆண்டு வட்டிலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ருப்பி இன்ட்ரெஸ்ட் அதாவது பைசா வட்டிங்கிறது வந்து நம்ம வெளியே வாங்கும்போது சொல்லக்கூடியது. பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பேங்க் ஃபார்மேட்டில் சொல்லக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே நீங்கள் இயர்லி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ பர்சன்டேஜ் வந்து கால்குலேட்டட் அட் இயர்லி, அதாவது வருடத்திற்கு கால்குலேட் பண்ணுறது, வருடத்துக்கு கால்குலேட் பண்ணுறது தான் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னுங்கிறது என்ன சொல்லுவோம், ருப்பி இன்ட்ரெஸ்ட், அதாவது பைசா வட்டி. மந்த்லி கால்குலேட் பண்ணுறது பைசா, ருப்பி இன்ட்ரெஸ்ட் தான் மந்த்லி வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு சின்ன லாஜிக் தான், இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரூபா வட்டியிலிருந்து பர்சன்டேஜ் வட்டிக்கு எப்படி மாற்றுறது. ஸோ பைசா வட்டியிலிருந்து பர்சன்டேஜ் வட்டிக்கு எப்படி மாற்றுறது, பைசா டு பர்சன்டேஜ் இதுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 60 பைசா வட்டியில் கடன் வாங்குறீங்க, 60 பைசான்னு வச்சுக்கலாம். ஸோ 60 பைசா வந்து பர்சன்டேஜில் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை 0.60 அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படி 60 பைசாக்கு முன்னாடி 0.60 இன்ட்டு 12 இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி 1 ரூபா வட்டி அப்படின்னா 1 ரூபா வட்டி அப்படின்னா 1 அப்படின்னு எடுத்துக்கணும். 1 இன்ட்டு 12. அதே 1.5 ரூபா வட்டி அப்படின்னா 1.5 ரூபா வட்டி அப்படின்னா 1.5 இன்ட்டு 12. அதாவது நம்ம மாதத்தை வந்து இன்டூ பண்ணிக்கிறோம். ஏற்கனவே அந்த லாஜிக்கில் என்ன சொல்லியிருந்தேன், பைசா வட்டினா மந்த்லிக்கு கால்குலேட் பண்ணுறது. அப்போ நீங்கள் வருஷத்தை வந்து இன்டூ பண்ணணும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ பைசா வட்டிங்கிறது மந்த்லி கால்குலேட் பண்ணுறது. இப்போ 60 பைசாங்கிறது ஒரு மாதத்துக்கு, அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 12 மாதம். அப்போ 0.60 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் வந்து என்னது பைசாலேருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ பாருங்கள் கால்குலேட்டரு, 0.60 இன்ட்டு 12 எவ்வளோ வருதுங்க, 7.2 வருது. அப்போ இது வந்து 7.2% அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 1 ரூபா 1 இன்ட்டு 12 வந்து 12 தான், அப்போ 12%. 1.5 இன்ட்டு 12 போடுங்க, எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்கள். 5 இன்ட்டு 12 18%. அப்போ 2 ரூபா வட்டினா 2 இன்ட்டு 12 24%. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பைசாவில் வந்து கடன் அமௌண்ட் சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் பர்சன்டேஜாக மாற்றக்கூடிய மெத்தட் இதுதான், ரொம்ப சிம்பிள். அடுத்தபடியாக பர்சன்டேஜில் சொல்கிறத எப்படி நம்ம பைசாவாக மாற்றுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஏற்கனவே சொல்ல மாதிரி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னது, இயர்லி கால்குலேட் பண்ணுறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்ட்டுக்கு பதிலாக டிவைடு போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு 12% வட்டி, அப்புறம் 8% வட்டி, அல்லது ஒரு 6% வட்டி சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பைசாவுக்கு மாற்றணும். அப்படி மாற்றும்போது இப்போ 12% வட்டி 12 டிவைடட் பை 12 போடணும். ஏன்னா பைசாவாக மாற்றணுன்னா என்னது, ஒரு மாதத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ டிவைடட் பை 12 போட்டால் எனக்கு ஒரு மாதத்துக்கு கிடச்சிரும். அப்போ 12/12 வந்து என்னதுங்க 1. அப்போ 1ன்னா 1 ரூபா வட்டி. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக போச்சு. 1 ரூபா வட்டி அப்படின்னு
நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக 8% வட்டி. 8/12. ஸோ 8% 12 மாதம் அப்படி போடும்போது 8/12 66 பைசா வட்டி வருதுங்க. 66 பைசா. நீங்கள் ரூபாயில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ரூபாயில் கன்வெர்ட் பண்ணால் 0.66 ரூபி அப்படின்னு வரும். அதே 6% வட்டி அப்படின்னா 6/12. ஸோ அது வந்து 0.5 வரும். ஓகேங்களா? அப்படின்னா 50 பைசா வட்டிங்க. ஸோ 6/12. ஸோ 50 பைசா வட்டி. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் பர்சன்டேஜில் இருக்கிறத பைசாவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. பைசாவிலேருந்து பர்சன்டேஜாக மாற்றுறோம் அப்படின்னா எவ்வளோ பைசா அல்லது எவ்வளோ ரூபா சொல்கிறாங்களோ அது இன்ட்டு 12 போட்டுக்கணும். அல்லது பர்சன்டேஜில் இருக்கிறத பைசாவாக நீங்கள் மாற்றணுன்னா எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் டிவைடட் பை 12 12 மாதத்தை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாயாவோ அல்லது பைசாவோ கிடச்சிரும். ஸோ இது வந்து சிம்பிள் கால்குலேஷன் தான். ஓகே, அடுத்தபடியாக இப்போ நீங்கள் பேங்க்கில் 1 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு 12% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை? 12% அப்படின்னா ஒரு டென்யூர் வந்து 1 வருஷம். ஸோ 1 இயர் தான் வந்து டென்யூர் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக பேசிக் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இஎம்ஐலாம் எப்படி ப்ராப்பராக கால்குலேட் பண்ணுறது, அவங்க சரியாக தான் கால்குலேட் பண்ணுறாங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இதன் மூலமாக எப்படி உங்களுடைய அந்த வட்டி தொகையை கணக்கிறது அப்படிங்கிற தகவல் எல்லாமே என்னுடைய அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் பேசிக் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பேங்க்கில் 1 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க, 12% இன்ட்ரெஸ்ட்டு, 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1 வருஷத்துக்கு மட்டும் தான் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க. 1 வருஷம் முடிச்சோன்னு நீங்கள் கட்டணும் அப்படின்னா அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ இப்போ நீங்கள் கால்குலேட்டர் எடுத்தீங்கன்னா அதை சிம்பிளாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் 1 லட்ச ரூபா ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. 1000, 10,000, லட்சம், 1 லட்சம். இப்போ 12% தானுங்க இன்ட்டு 12. கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா இதுதான் 1 லட்ச ரூபாய்க்கு 12% அப்படிங்கிறது 12,000 ரூபா. ஸோ வட்டி தொகை மட்டும் நம்ம 12,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோங்க? 12,000 ரூபா கட்டணும். அப்போ மொத்தமாக டோட்டல் வந்து எவ்வளவு? 1,12,000 ரூபா. நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் வாங்கி 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 1,12,000 ரூபா கட்டணும். ஸோ இதே மாதிரி தான் 6% இன்ட்ரெஸ்ட்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தபடியாக இப்போ நீங்கள் வெளியே வந்து கடன் வாங்குறீங்க, வெளியே ஒரு நபர்கிட்ட வந்து கடன் வாங்குறீங்க, அவர் வந்து 60 பைசா வட்டிங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதே 1 லட்ச ரூபா. ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு வெளியே 60 பைசாக்கள் வட்டி கிடைக்காது. நான் சும்மா சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 1 லட்ச ரூபா, அதுக்கு 60 பைசா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. டென்யூர் வந்து 1 இயர் டென்யூர். ஸோ இப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த பைசாவை வந்து பர்சன்டேஜாக மாற்றிக்கணும். அப்போ நம்ம கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா என்னது? ஏற்கனவே சொன்ன மாதிரி பைசா இன்ட்டு 12 மாதம். ஸோ பர்சன்டேஜாக மாற்றணும். அப்போ 0.60 இன்ட்டு 12 அதை கால்குலேட் பண்ணிடுவோம். 0.60 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 7.2%. ரைட்டுங்களா? உங்களுக்கு கிடச்சிருச்சு. எவ்வளவு? 7.2%. பர்சன்டேஜில் எனக்கு கிடச்சிருச்சுங்க. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஈஸியாக வந்து கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 1 லட்ச ரூபா கடன் வாங்குகிறேன். 1000, 10,000, லட்சம் இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருந்தோம்? 7.2%. 60 பைசானா 7.2%. அப்போ 7.2 இந்த சதவீத பட்டன் அழுத்தினா போதும், நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு 7,200 ரூபா. அப்போது 7,200 ரூபா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கட்டணும். அப்போ டோட்டலாக பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 1,07,200 ரூபாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த முறை வந்து பேசிக் முறை தான், பேசிக்காக எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஆனால் அந்த பைசா வட்டி, பர்சன்டேஜ் வட்டி எல்லாமே சிம்பிளாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. இந்த தகவல் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.